ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைய பேருக்கு செயல்படுத்தப்பட்டு வந்து இது வரைக்கும் நிறைய பேர் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்ங்கிறது வரவு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. டேட் வந்து 15ஆம் தேதி இந்த கணக்கில் தான் நமக்கு வந்து 1000 ரூபாய்ங்கிறது வரவு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. உங்களுக்கு மேலே என்னுடைய தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே 1000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த 17வது தவணை எல்லாருடைய அக்கௌண்ட்லேயுமே வந்து காலையிலேருந்து வரவு வைக்கப்பட்டுட்டே வந்துட்டுருக்கு. ஒரு சில நபர் வந்து எனக்கு இன்னும் 1000 ரூபாய் ஏறலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ஈவினிங் கூட நிறைய நபர்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமிக்கு கூட இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து 1000 ரூபாய்ங்கிறது ரிசீவ் ஆனது. ஸோ அதனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி ஆகாதவங்களுக்கு மேக்ஸிமம் நாளைக்கு 1000 ரூபாய்ங்கிறது அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுடுவாங்க. ஓகேவா. இந்த 1000 ரூபாய்ங்கிறது பொங்கல் பணம் கிடையாது. பொங்கலுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை பணத்தை 1000 ரூபாயை உங்களுடைய அக்கௌண்ட்டில் தமிழக அரசு வர வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சட்டப்பேரவையில் மீட்டிங் நடைபெற்றிருக்கு. அதில் நம்ம தமிழக துணை முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது 3 மந்த்க்குள்ளே அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போடுற அப்ளிகேஷனுக்கு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கான வழிமுறைகளை வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகையில் பயன்பெறாத நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த திட்டத்தில் வந்து இந்த தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு நம்ம தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. மகளிர் உரிமை தொகைக்கு வந்து புதிதாக விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 3 மாத காலத்துக்குள் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதாகவும், ப்ளஸ் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க, இது வரைக்கும் பயன் பெறாதவங்க, புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்க, நீங்கள் எல்லாருமே இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது குறித்து வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த தகவல் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.